வணக்கம். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்த கன்னிராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பதிவில் பார்ப்போம். ராசியில் செவ்வாய் அமர்ந்து உள்ளார். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் ராகு, யோகத்தை கொடுக்கும் ராகு, ஆனால் யோகம் கொடுக்கவில்லை என்று பலர். சனி பகவான் 7ஆம் இடத்தில் கண்டக சனி, கணவன் மனைவி என்ற அல்லது காதல் செய்பவர்கள் நிறைய பொருளாதார ரீதியில் வியாபாரம் செய்பவர்கள். அந்த ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். 10ல் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள். குரு பகவான் 10ஆம் இடத்தில் குரு, தனாதிபதியும் 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானாதிபதி, தனாதிபதி, இந்த 2 பாவங்களுக்கு சொந்தமான சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் மறைந்து உள்ளார். 11ல் புதன் சூரியன், விரயஸ்தானாதிபதியோடும் சூரிய பகவான் புதனோடு புத ஆதித்ய யோகம் என்று சொல்வார்கள். மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகளை தரும் இந்த நேரம் யோகமான நேரம். அந்த வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்றால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது, இந்த புதனுக்கு அதிதேவதையான மகாவிஷ்ணு பகவான் பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக எந்த தடையும் இல்லாமல் வெற்றி பெறலாம். நிறைய சங்கடங்களை கடந்து வந்த கன்னிராசி நேயர்கள், கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதாவது நாங்கள் ரொம்ப ஏமாந்த ராசி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், நீங்க தான் பலசாலியான ராசி, இருக்கிற ராசியிலேயே நீங்க தான் பலசாலியான ராசி. ஏன்னா நீங்க சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை, எல்லாத்தையும் சந்திச்சாச்சு. வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும், என்னென்ன கஷ்டம் ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாதோ அத்தனை கஷ்டங்களையும் கடந்து வந்த நீங்கள். அப்போ நீங்க தானே பலசாலி. புதுசா ஏதாவது தெய்வம் இருக்கா? ஒரு நண்பர் என்கிட்ட கிடையாது. புதுசா ஏதாவது தெய்வம் தான் சொல்லுங்க. பழைய தெய்வங்கள்லாம் கும்பிட்டு எந்த தெய்வங்களும் எங்களுக்கு கண் திறந்து பார்க்கவில்லை. புதுசாலாம் தெய்வம்லாம் கிடையாது. புதுசா தெய்வம்னு சொல்லப்போனால் உங்களுடைய மன வலிமை தான் தெய்வம். நிறைய நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள். எந்த வயசுலனாலும் மாற்றம் வரும். தன்னம்பிக்கை அதிக வேண்டும். உங்களுக்கு கொஞ்சம் இல்லை, தன்னம்பிக்கை. நீங்கள் என்னன்னா அதை வெளியே சொல்லி கொட்டிடுவீங்க, வேதனையை கொட்டிடுவீங்க. வேதனையை சொல்லி அதுதான் உங்களுடைய பலவீனம். அது செய்ய வேண்டாம். ராகு 6ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது, வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ராகுவிற்கு திருநாகேஸ்வரம் அல்லது கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்பன்புரம் போன்ற சர்பஸ்தலங்கள், திருக்காளஹஸ்தி, இந்த ஸ்தலங்களுக்கு சென்று ராகு கேதுவிற்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 அங்கே சர்பசாந்தி பூஜை, அதாவது திருமணமாகாதவர்கள் இருக்கலாம், திருமண பாக்கியம் உண்டாகும். அந்த சர்பசாந்தி பூஜை செய்தால் கடன் இருந்தால் கடன் விலக வாய்ப்புகள் உருவாகும். குழந்தை வரம் இல்லை என்றால் குழந்தை வரம், அது தோஷம் நிவர்த்தி ஆகும். குழந்தை பிறக்க வாய்ப்புகள் உண்டாகும். பதவி வேறு கிடைக்க வேண்டும், டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டும். இப்படி நீங்கள் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் செய்யக்கூடிய சக்தி அந்த ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது. அங்கு செல்ல இயலாதவர்கள் உங்கள் இல்லத்தின் அருகாமையிலே நீங்கள் கும்பிடலாம். சனி பகவான் 7ஆம் இடத்தில் ரொம்ப நில் கவனி செல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிராஃபிக்கில் போடுவாங்க. அதுபோல் கன்னிராசினியர்கள் ரொம்ப நிதானமாக செயல்படுவது, உழைப்பில் நீங்கள் வேகத்தை காட்டலாம். மற்ற ஒரு சில பிரச்சனைகளை கையாளுவது
சில முன்னேற்றத்திற்கு உண்டான முதலீடுகளை செலுத்துவது, அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி என் கடையில் ஒரு நபர் வந்தார், எனக்கு தெரிந்தவர். சார் 2 லட்சம் நீங்கள் போட்டால் அக்டோபர் இந்த மாதம் போட்டால் அக்டோபர் மாதம் 1.5 கோடி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர்கிட்ட அக்ரிமெண்ட்டை காமிச்சார். எப்படி இது வந்து என்னையும் போட சொல்கிறாரு. நான் சொன்னேன் அவங்கள கூட்டின்னு வாங்கன்னு. இப்போ கூட்டினு போயிருக்காரு. இப்படிலாம் ஆசைவாதத்தை காட்டி ஏமாற்றுவாங்க. இப்போ அந்த தம்பிக்கு இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் கடந்து போனால் தெரியும். அவர் அஸ்தநட்சத்திரக்காரர். குருதசை நடந்துன்னு இருக்கு. குருதசை எப்படிலாம் பிடுங்குமோ, எப்படிலாம் ஏமாறணுமோ, அது குருதசை வந்து ஒரு சிலர்களுக்கு மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும். பெரும்பாலும் கன்னிராசிகளுக்கு குருதசை ஆகவே ஆகாது. அதுக்கு என்ன செய்யணும்? நவகிரகத்துடைய குரு பகவானை வழிபடணும். சுக்கிரன் 10ல் மறைந்து உள்ளார். சுக்கிரன் குருவை மறைஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன சிக்கல் வராமல் என்ன செய்யணும்னா, ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை, சுக்கிரஸ்தலம் ஸ்ரீரங்கநாத பெருமாள், அங்கு செல்லலாம். அல்லது உங்கள் இல்லத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் சுக்கிர பகவானை நீங்கள் வழிபடலாம். வெள்ளிக்கிழமை அன்று தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. அந்த எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை வராமல் பெருசாகாமல் நம்ம காப்பாற்றிக்கலாம். குரு அருள் நிச்சயம் வேண்டும். அந்த குரு பகவான் மறைந்திருக்கிறார். பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள். ஒரு சிலருக்கு தன் மகன்கள் மூலமாக பிரச்சனைகள். என்னுடைய பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்குது, என்னுடைய பையன் என்கிட்ட பேச மாட்டேங்குது, என் கூட பிறந்த தங்கச்சி தம்பிங்க அக்கா அண்ணன் தம்பி எல்லாம் தூரமாக இருக்காங்க, பேச மாட்டேன்றாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தா மனைவி மூலமாக சிக்கல், கணவன் மூலமாக சிக்கல், நெருங்கிய நண்பன் என்னை ஏமாற்றி விட்டான், பண மோசடி செய்து விட்டான். இதுக்கு மேலே யாருங்க நம்பணும்? 25 வருஷம் பழக்கம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒன்றா படித்தோம், ஒன்றா இருந்தோம், ஏமாத்தினா நம்ம எங்கே போய் சொல்கிறது? இந்த மாதிரி அதுபோல் பலவிதமான பிரச்சனைகள் 7ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது வரும். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள். எப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும்னா, நேற்று ஒரு 38 வயது என்கிட்ட தொடர்ச்சியாக என்னிடம் வந்து வியாபாரம் செய்பவர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கூட ஒரு 10 வருஷம் தொடர்பு வச்சுருக்கார், வியாபாரம் பண்ணுகிறாரு. அவர் வந்து உத்தர நட்சத்திரம். அவருக்கும் பார்த்தீங்கன்னா குருதசை அவருக்கும். அவர் அந்த நண்பர்கிட்ட போயிட்டு, நண்பரும் இவரும் நெருங்கி வியாபாரம்லாம் பண்ணியிருக்காங்க, லாபம்லாம் வந்திருக்கு. இந்த வியாபாரத்தை பெருசாக ஆக்கிறதுக்கு அந்த 38 வயது நபர் அவர் வந்து சொத்துக்காரர், நிறைய சொத்து இருக்குது, மதுரையில் இருக்கார். அவருக்கு நிலங்கள் நிறையா இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நண்பர் அந்த நிலத்தை வந்து நீங்கள் வந்து அடமானம் வச்சு ஃப்ளெச் பண்ணி பணம் வந்து இதில் முதலீடு பண்ணால் நம்ம போட்டதை வந்து ஒரு 50 கோடி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி 1 கோடி ரூபாய் லோன் வாங்கியிருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவருக்கு கொஞ்சம் அந்த அக்கௌண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் சொல்லி இவர் வந்து என்னது பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காரு. பவர் கொடுத்து அதன் மூலமாக லோன் வாங்கியிருக்காங்க. லோன் வாங்கிட்டு பணத்தை வந்து வியாபாரத்தை வந்து அந்த இன்னொருவரே அந்த பவர் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா அந்த 38 வயது அந்த நபரோட அப்பா கொடுத்துருக்காரு. அப்பா சொத்து. அப்பா கிட்ட பேசி எனக்கு நீங்கள் உதவி பண்ண மாட்டீங்களா, எனக்கு எதுவும் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சரிப்பா அப்படி சொல்லி அவர் பவரை கொடுத்துருக்காரு. பவர் கொடுத்துட்டு அவர் இறந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். இது 6 மாதம் முன்னாடி நடந்த கதை. இன்றைக்கி என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன ஆயிருக்குன்னா, அந்த பணத்தை அவர் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஒரு காவல்துறை வெளியே அந்த சிசிடிவி கேமரா வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வாங்கிட்டு அந்த கோபத்தில் இந்த நான் சொல்லக்கூடிய 38 வயது நபர், நான் கூட இருந்த 5 பேர் நண்பர்கள் வந்து அவரை போட்டு அடிச்சிட்டாங்க. ரெக்கார்ட் ஆகி போச்சு. அந்த 5 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவர் தலைமறைவாக இருக்கார். இவருக்கு ஏபி கிடைக்கல, ஆன்டிசெப்டிக் பெயில் கிடைக்கல, கொடுக்க மாட்டேன்றாங்க. 4-5 மாதமாக மனைவி ஒரு இடத்துல,
குழந்தை ஒரு இடத்துல, இவர் ஒரு இடத்துல தலைமறைவாக இருந்துக்கிட்டு வக்கீல் மூலமாக முயற்சி செய்கிறாங்க. ஒரு சனி 7ல் வரத்துக்கு முன்னாடி கோடிக்கணக்கில் பணத்தை புரண்டவர் 7ஆம் இடத்துல சனி வந்தவன அப்படியே அவரோட வாழ்க்கை நேற்று ஒரு 1.5 மணி நேரம் என்கிட்ட ஃபோனில் அழுது 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 எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இது நடந்த சம்பவங்கள். இது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏமாறக்கூடாது, யாருக்கிட்டையும் உஷாராக இருங்க. இன்றைக்கி பாருங்கள், நல்ல காரு வசதி எல்லாம் இருந்து இன்றைக்கி ஒரு மறைமுக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ ஹெல்த்து வேற ஸ்பாயில் ஆகி ஒரு மனுஷனுக்கு கடவுள் ஏன் அந்தளவுக்கு தண்டனை கொடுக்கான்னு தெரியலங்க. நான் நிறைய, இவர் மட்டும் இல்லை, நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஒரே டைமில் உடம்பு சரியாமல் போகுது, வருமானம் இல்லாமல் போகுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொழில் நஷ்டமாயிடுது, கடன் கொடுத்தவங்களாம் வந்து நெருக்கிறாங்க. இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் ஒரு மனுஷன் மாட்டிக்கிறான். ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுவது நல்லது. அந்த நபருக்கு என்னால் முடிஞ்ச ஆறுதல் சொல்லி இந்த கோயிலுக்கு போங்க. இதெல்லாம் கர்ம வினைகள். கர்மா வந்து அவர் அழும்போது அந்த கண்ணீரில் கர்மா பிறக்குது. அந்த கண்ணீரில் யாரு ஒருத்தன் தன்னை நல்ல மாதிரி பேசிக்கிட்டு வேஷம் போட்டுக்கின்னு என்ன வேணா பண்ணலாம். ஆனால் பகவான் மேலே இருந்து பார்த்துட்டே இருக்கார். அந்த பகவான் எந்த சமயத்தில் யாருக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அது கொடுப்பார். இப்போ வேணா அந்த ஏமாத்துறவங்க நல்லா இருக்கலாம். நான் பொதுவாக சொல்கிறேன், யாருனாலும் சரி, பணத்தை ஏமாத்தினா அதுக்குண்டான தண்டனை தன்னுடைய வாரிசுகளுக்கு வரும். நான் கண்கூட பார்த்துருக்கேன். அதுதான் பெற்றவங்க செஞ்ச கடன் பிள்ளையை போய் சேருன்றது. இதுபோல் நிறைய பேர் நாணயத்தை காப்பாற்ற முடியல. கன்னிராசினியர்கள் பல பேர்கள் பார்த்தீங்கன்னா நாணயத்தை காப்பாற்ற முடியல. ரொம்ப பர்ஃபெக்டான ஆளுங்க, ரொம்ப கரெக்டான ஆளுங்க, கடனே வாங்க மாட்டாங்க, பட்ஜெட்டு பயப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு கடன் வாங்கி கொண்டு இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாங்க. காதலித்து அந்த பெண்ணு இன்னொருத்தர் பையனையும் காதலிக்கிறாங்க, இந்த பையனையும் காதலிக்கிறாங்க. அது என்ன காதல் தெரியல, காத்து வாக்கில் 2 காதல் சொல்லுவாங்க, அது மாதிரி நான் தெரியல. அப்படி இன்னைக்கு வந்து நாகரிகம் எல்லாம் ரொம்ப பாதிப்பு ஒரு மனுஷனுக்கு. இப்போ அவன் தற்கொலைக்கு மருந்து குடிச்சிட்டான் அந்த காதல் பண்ணவன். இது ஒவ்வொருத்தருக்கு இதெல்லாம் நான் சொல்லுவதெல்லாம் கன்னிராசிய ஆளுங்க ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, நிறைய பேர்கள் குரு பகவானை வழிபடுங்கள். நமக்கு மேல கடவுள் ஒருத்தர் இருக்கார். அது எந்த கடவுளாக இருக்கட்டும், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான், விநாயகர் பெருமான், முருகர், அம்மன், காமாட்சி அம்மன், யாரா இருக்கட்டும், ஏசுநாதராக இருக்கட்டும், அல்லாஹ் பகவானாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் இந்த கர்ம 9 கிரகங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனையை வந்து தடுக்க இயலாது. எத்தனை முறை கோயிலுக்கு போனாலும் அது அந்த கோயிலுக்கு போன பலன் அது உங்களுக்கு ஏறிண்டே டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது காலம் கனியும் பொழுது, உங்களுக்கு நல்ல நேரம் மாறும் பொழுது, அந்த ஒரு மனிதன் ஜெயிலேருந்து விடுதலை ஆனால் என்னென்ன எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அது போல் செல்வத்தோடு கொடுப்பார் சனீஸ்வர பகவான். திருநள்ளாறு முடிஞ்சால் போயிட்டு வாங்க. 7ல் சனி, அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. கன்னிராசிக்கு ஒரு 5 ஆண்டுகள் எங்க ஏற்கனவே நல்லா இருக்கு சொல்லி நாங்கள் வீணாக போயிட்டோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் வந்து ஜோதிடர்கள் என்ன செய்ய முடியும்? நான் பார்த்து 2 ஜோதிடர் வந்து இப்படி கையேந்தாத குறையா வந்து 100-200 வாங்கி போகிறாங்க. வந்து இது நான் வந்து ஒரு இதுக்காக சொல்ல, எல்லாருக்கும் அந்த தண்டனை உண்டு. எல்லோரும் இதில் ஒரு புறம் இப்படி இருக்க கன்னிராசியில் ஓகோன்னு கொடி கட்டி பறக்கிறவங்கள வரிசையாக பேர் எழுதி வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு தேட்டர் வாங்கியிருக்காங்க, பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நடந்துதான் இருக்கு. இது வந்து கன்னி ராசிக்கு மட்டும் இல்லை, எல்லா ராசியிலும் அவர்கள் ஜாதகம் சுய ஜாதகத்தில் யோகம் இருந்தால் யோகம் கொடுக்கும். இந்த நேரங்களில் எந்த கெட்ட நேரம் கோச்சாரமாக எந்த கிரகங்கள் மாறினாலும் அவர்களுக்கு வந்து அந்த சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் அவங்க அப்படியே ஆசிட்டிஸ் அப்படியே போயினே இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் அந்தந்த கிரகங்கள் மாறி இருந்து கூட பாவ கிரகங்கள் இருந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து அது போன்ற நீச்சம் பெற்று அது போன்ற திசைகள் நடந்தால் அவர்களுக்கு அந்த திசை நடக்கிற வரைக்கும் கடக்கணும். அது வரைக்கும் நாங்கள் செத்து பிழைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. கடவுளை வழிபட்டு உங்கள் முயற்சியை செஞ்சுன்னே இருக்கணும். இதுக்கு இவ்வளோ பிரச்சனை தாங்கியாச்சு. இந்த கன்னிராசினியர்கள் வந்து இவ்வளோ கஷ்டங்கள் தாங்கிட்டீங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு மன வலிமை என்ன, இது வேற என்ன வேணும்? இப்போ அந்த மன வலிமையை உங்களுக்கு ஆயுதமாகவும் முதலீடாகவும் வைத்து முயற்சியை செய்யுங்கள்.
நிச்சயம் வெற்றி உண்டாகும். இந்த கன்னிராசினியர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா, கணவன் இன்னொரு பெண்ணோட தொடர்பு வச்சிருக்காரு, ஓடிட்டாரு, கல்யாணம் பண்ணினாரு, மனைவி இன்னொருத்தரோட போயிட்டாங்க, பிள்ளைகள் பலவிதமான பிரச்சனைகள், இப்படி லோன் வாங்கிட்டு கட்ட முடியல, இஎம்ஐ காரை கழுத்தை பிடிக்கிறான், கார் லோன் வாங்கிட்டேன், ஹவுசிங் லோன் வாங்கிட்டேன், ஏன் தான் ஹவுசிங் லோன் வாங்கணும்னு தெரியல, ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்கிறேன், இப்படி பலவிதமான பிரச்சனைகள். இதெல்லாம் மாறணும்னா உங்களுடைய முயற்சிகளை, தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள், முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள். நிச்சயம் நல்ல மாற்றம் கன்னிராசிக்கு கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு யோகமான நேரம். திருமணமாக வேண்டும் என்றால் கன்னிராசினர்களுக்கு நானே ஒரு 4-5 கல்யாணத்துக்கு எல்லா ராசிக்கும் போயிருக்கேன். இப்போ கன்னிராசிக்கு 4 பேர்களுக்கு நான் இதை நீங்கள் உங்களை ஊக்குவிக்க வைக்கணும் அப்படிலாம் சொல்ல. உதாரணத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன், கல்யாணம் ஆகிருக்கு. கல்யாணம் ஆகுதுன்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க. அடுத்த வருஷம் ஆகும். அக்டோபர் மாதம் மேலே குரு 11ஆம் இடத்துல வர்றார், உச்சம் பெறார். அந்த ஒரு மாதத்துக்கு நிறைய நல்ல மாற்றம் உண்டாகும். இப்போ கேது ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி விட்டு சென்றது. அந்த பிரச்சனையை இன்னும் தீரலை, அதுதான் இப்போ பிரச்சனையே கன்னிராசிக்கு. அதனால் ஒரு கிரகம் நகர்ந்து விட்டது. ஒரே ஒரு யோகம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் ராகு இருப்பது யோகம். மற்ற கிரகங்கள்லாம் புதன் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது, அது ஒரு யோகம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எல்லாமே லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான், ராசிக்கு அதிபதியான புதன் பகவானை 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் புதன் பகவான். அந்த சந்திர பார்வை இருப்பது ஒரு சிலருக்கு பதவி யோகம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசியலில் இருந்தால் அதில் வெற்றி, இவையெல்லாம் உண்டாகும். கடவுள் வழிபாட்டை செய்து கொண்டு நீங்கள் எந்த கடவுளை வேண்டுமென்றால் வணங்குங்கள். ஆனால் முயற்சிகள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு உழைப்பே உங்களுக்கு வெற்றி. திடீர்னு நல்ல மாற்றங்கள். எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா? அதனால் உங்களுடைய உழைப்பை தட்டிக்கொண்டே இருங்கள், உழைத்து கொண்டே இருங்கள். நிறைய நல்ல மாற்றம் வரும். கன்னிராசினர்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, திருமணமாகாத திருமண பாகியம் அனைத்தும் உருவாக எல்லா கடவுள்களும் அருள் புரியட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம், வாழ்க.